நம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நான் கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் தேவனே, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தை உம்முடையது. இதை கொண்டு நீர் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம். என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. இன்றைக்கு 2 விதமான ஆசீர்வாதம் உலகத்தில் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த உலகத்தை செல்வத்தை சேகரிக்க நினைக்கிறவர்கள் தினம் 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 கோடிகளை சேகரித்தாலும் அதில் திருப்தி இல்லாததுனால தான் அவங்க திரும்பவும் பணத்தை தேடி செல்வத்தை தேடி என்ன செய்கிறார்கள்? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பானால் அது குறைவாக இருந்தாலும் அதில் மன திருப்தி இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நீங்களும் நானும். மன திருப்தியோடு. கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம பாக்கெட்டில் கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அது போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தியை கர்த்தர் கொடுத்தா அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒருவேளை பணம் தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணினாலும், பணத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று எண்ணினாலும், ஆனால் கர்த்தர் ஒரு சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை நாம் நினைக்கும் போது என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ பேர். அல்லேலூயா. அந்த மன நிறைவை தருகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனால் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்ன, அதை எப்படி பெற்றுக்கொண்டு போகலாம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு இந்த 23ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் குறித்து தியானிக்க போகிறோம். இங்கே அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13:11 கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடாய். கைப்பாடாய்னா என்னது? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வருமானம் இருக்குது, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு உபரியாக எடுத்து வைத்தோம்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பாடாக சேர்க்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தொகையை கர்த்தர் என்ன செய்வாராம்? விருத்தி அடைய செய்வார். விருத்தி அடைய செய்வார்னா பெருக செய்வார். கொஞ்சம் தான் நான் எடுத்து வச்சேன், ஆனால் அது என் தேவைக்கு போதுமானதாக இருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த வருமானத்தை நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒருவேளை இந்த மாதத்தில் எனக்கு கோடி ரூபா வந்துச்சுன்னு நம்ம நினைக்கலாம்னு வச்சுங்களேன், அந்த கோடி ரூபாயை அனுபவிக்க கூடாதபடிக்கு அந்த கோடி ரூபா வட்டிக்காரனுக்கும் வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் போணுச்சுன்னா அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கண்டிப்பாக இல்லை. நம்மள்கிட்ட வர இந்த கொஞ்சம் வருமானம் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு வேதம் சொல்லுது. கையிட்டு செய்கிற வேலை நம்ம இன்னும் யாருமே போய் விவசாயம் செய்யலை. ஆனால் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அல்லது சொந்தமாக தொழில் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்க, காரியங்களே செய்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதனால தான் உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுக்க வாசிக்கும்போது 14-15 வசனம் வரைக்கும் என்ன வார்த்தை வருது? எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வருது. நான் நிறைய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இப்போ சொல்கிற வார்த்தைகளை நீ கேட்டா இந்த சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அநேக காரியங்களை தேவன் அந்த 28ல் சொல்லிக்கிட்டே வரார். அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில்
உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருமே பிடிச்சிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஏற்ற காலம், அந்த ஏற்ற காலம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. ஏற்ற காலம் என்பது கர்த்தர் நம்மை தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற ஒரு நேரம், நம்முடைய வறுமையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற நேரம், நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகளை துன்ப நேரத்திலிருந்து தூக்கி விடுகிற நேரம், நம் தேவையோடு இருக்கும்போது அது தேவையை சந்திக்கிற நேரம். அந்த நேரம் தான் என்ன நேரம்? ஏற்ற காலம். ஏற்ற காலம். நம்மளுடைய சீசனை பாருங்கள். இந்த சீசன் வரும்போது கரெக்டாக மழை தேசத்தில் என்ன செய்யுது? கர்த்தர் கொடுக்குறார். அப்போது நம்மளுடைய தேவை இன்னதென்று நாம் அறிந்திருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து செபிக்கும் போது, அந்த ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? மழையை பெய்யப்படுவார். மழை என்பது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற நேரம். அல்லேலூயா. அப்போது நீ கையிட்டு செய்கிற வேலையில் வரக்கூடிய அந்த கொஞ்சம் வருமானம் கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமானதாக இருக்கணும். நீங்கள் போய் வெளியில் கடன் வாங்கி கஷ்டப்படாத அளவுக்கு என் வருமானத்தை ஆசீர்வதித்து தாரோன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னமே ஒருவேளை சிஸ்டர் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பட்டுட்டோம், கடன் பட்டுட்டோம், நாங்கள் என்ன செய்ய? கொடுக்க திராணியை கொடுன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு இனி நான் வாங்காதிருக்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை பொய்யா போகாது. அல்லேலூயா. நீயோ தனிப்பட்ட நபரை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீயோ வாங்குவதில்லை, கொடுப்பாய். அல்லேலூயா. நான் வாங்க மாட்டேன், கொடுப்பேன். அப்படி ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வாங்க. கர்த்தர் அப்போ உங்கள் பிரதிஷ்டையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும்போது தான் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தனிப்பட்ட நபரும் என் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், நான் கொடுப்பேன், யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டேன் என்று அந்த வைராக்கியத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் திடீர் செலவுகள் வரதான் செய்யுது சிஸ்டர். அதெல்லாம் எப்படி நாங்கள் சந்திக்கிறது? எங்களோட வருமானத்துக்கு மிஞ்சின காரியங்களில் நான் சொல்லுவேன், ஒருவேளை திடீர் செலவு, தடுக்க முடியாத செலவாக இருந்தால் நீங்கள் எப்படியாவது சமாளித்து பாருங்கள். ஒரு பிரதர் பாலு சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஒருத்தர்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாதுன்னு என் வீட்டில் இருந்த அத்தனை பண்டம்பாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? விற்று தான் என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன்னாரு. அவர் விதை போட்டார், அந்த புள்ள இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கு. அல்லேலூயா. அவன் சந்ததி பெருகணும். கர்த்தர் அப்படி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போட்ட விதை முளைக்கும். அந்த முளை விதைத்தது கனி கொடுக்கும். அந்த கனியில் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே லட்சங்கள் செலவழியுதேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு லட்சங்கள் செலவு பண்ணால் தான் படிப்பே கொடுக்க முடியும்னா, இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் படித்தோமே, என்ன படிப்பு சொல்லுங்கள்? கவர்மெண்ட்டு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை, ஆனால் கர்த்தர் இன்றைக்கி கிருபையாக கவர்மெண்ட்டு அநேக வசதிகளை செஞ்சு தருது. இன்றைக்கி படிக்கிறேன். ஆனால் நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்காக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம். இது நம்மளுடைய கஷ்டம், நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட கஷ்டம். நேற்றைய தினத்தில் மிரையா பாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். நான் படுத்து தூங்கிட்டேன். அவன் ஏதோ கலர் கேட்டானோ தெரியலன்ட்டான். அவன் அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் பிள்ளைக்கு கலர் கூட தெரிலண்ணான். இப்படின்னாலாம், உங்கள் பிள்ளைக்கு இந்த கலர் கூட தெரிலன்னாலாம். ஏய், என் பிள்ளைக்கு கலர் தெரிலன்னு எப்படி சொல்கிறேன்? அவனை பிஇ படிக்க வச்சுருக்கேன் தெரியுமா? பெரிய பிஇ படிக்க வச்சுட்டேன். பிஇனா என்னன்னே தெரியாது அவளுக்கு. நான் சொன்னேன் கூப்பிட்டு, அவர் பாஸ்டர் நான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாலும் சொன்னார், இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாடி அப்படின்னாரு. நான் சொன்னேன், டேய், உன்னை எல்கேஜி படிக்க வைக்கிறதுக்கு அவன் ₹1,00,000 செலவு பண்ணுறான். அவனை படிக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை போய் நீ அவ்வளோ சீப்பாக சொல்கிறியா? இங்கே வா, மத்துக்கட்டை எடுத்து வாயிலே கடைஞ்சி விட்றேன்னே. எவ்வளோ ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டான்ல. நான் கஷ்டப்பட்டு எப்படி படிக்க வச்சுருப்போம் 2 பேரும். அவன் ரொம்ப சீப்பாக சொல்லிட்டான். பெரிய பிஇ படிக்க வச்சுட்டேன்.
அந்த பீங்கிற வார்த்தையே என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டான் அவன். அப்போது நம்மளுடைய சக்திக்கு மிஞ்சி தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறோம், படிக்க வைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த பிள்ளைகள், நான் உண்மையாக சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைப்பேன்னு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் ஓங்கி வளர்ந்து கனி கொடுத்தே ஆகணும். சம்பாரித்த பிறகு தாய் தகப்பன்லாம் உதறி தள்ளிவிட்டுலாம் ஓடக்கூடாது. அது என்றைக்கும் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக கொடுத்த ஒரு மகனை எனக்கும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. அவன் உதறி தள்ளாமல் அவனை எதுக்கு வெளிநாட்டு கூட அனுப்பலை, இங்கே போட்டு அனுப்பிக்கிட்டேன். நம்மளை விட்டுட்டு ஓடிட்டானா அப்புறம் கையில் பிடிக்கவே முடியாது. அதனால் கூடவே இருந்து நீ ஊழியத்தை பாருப்பா, எனக்கு பணம்லாம் தேவையில்லை, நீ இரு போதுன்ட்டேன். ஆமேன். அல்லேலூயா. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த கனி கொடுக்கத்தக்கதான கிருபையை கண்டிப்பாய் தருவார். அதற்கு நாங்கள் உத்தரவாதமாக இருப்போம். அல்லேலூயா. அதனால் உங்கள் கையின் கிரியைகளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவரே, இது கர்த்தரின் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு வருமானமே இல்லைங்க, எத்தனை பேருக்கு நமக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸை போட நல்ல சரீரம் இல்லைங்க. எத்தனை பேருக்கு கை இல்லை, கால் இல்லை, கட்டைக்கால் கட்டைக்கை போட்டுக்கிட்டெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் நினைக்கும் போது நம்ம என்ன செய்யணும், நம்மள்ட்ட இருக்கிறத போதும் நினைப்பீங்களா? நான்லாம் அப்படி தான் நினைப்பேன். எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு அது மேலாம் திருப்தி இருக்காது. எனக்கு கிடைச்ச இந்த கொஞ்சத்தையே பெருக்க முடியலன்னு தான் ஆள் வச்சுன்னு பெரியன்னு கிடக்குறான். இதுக்கு மேலே பெருசாக வந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவே நீ கொடுத்த கூடாரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காற்றே இருக்காது, நீங்களாம் இருந்தீங்கன்னா இருக்கவே மாட்டீங்க. எங்கள் வீட்டில் 24 ஹவர்ஸும் ஃபேன் ஓடணும், லைட் எரியணும், அப்போ தான் அந்த வீடு வீடாக இருக்கும். சும்மா ஒரு சின்ன காற்று கூட உள்ளே வராது. எல்லா கதவு ஜன்னலையும் அடைச்சி வச்சிட்டோம். இன்னும் வெளியில் கேட்டு போட்டிருந்தோம், கேட்டில் கூட ஷீட்டை போட்டு அடைச்சிட்டோம். புழுதி தாங்க முடியல, மூச்சு விட முடியலன்னு. அப்படிப்பட்ட ஒரு கூடாரம் தான். ஆனால் கர்த்தர் அதில் நிறைவாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட வர கொஞ்சம் வருமானத்தை ஆண்டவரே இது கர்த்தாவே நீ கொடுத்த ஆசீர்வாதம். அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்கள அதெல்லாம் இல்லை, எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் சொல்லுவோம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே என் கையில் கிரிகளை ஆசீர்வதித்தீர், எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த கொஞ்சம் வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுன்னு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருப்பார். ஒரு வெளிப்பாடு வேணும் நமக்கு. ஏன் நம்ம போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியல, கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 24ல் 50ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் என்ன செய்தார், அவர்களை அழைத்து கொண்டு பெத்தானியா வரைக்கும் போகிறார். பெத்தானியா வரைக்கும் போயிட்டு அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அதனால தான் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் யார் மேலே கைகளை வைத்து உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார ஜெபிப்பா. எந்த ஊழியக்காரனோ விசுவாசிகளோ அல்லது அவங்கள தேடி வர்றவங்களோ கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மனதார ஆசீர்வதிப்பாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியே வைத்து போயிருக்கார். அப்போ அவர் மனதார அந்த சீஷர்களை நினச்சி பாருங்களேன். இவ்வளோ நாட்கள் சீஷர்கள் கூடவே இருந்தாங்க. சீஷர்களுக்கும் இயேசுவை பிரிகிறது எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும். இயேசுவுக்கு இந்த சீஷர்களை விட்டு நம்ம பரலோகம் போகிறோம். அவர் பரமபிதா தகப்பனிடத்தில் போயிட்ட பிறகு அவருக்கு அதை பற்றி சிந்தை இருந்தாலும் இல்லாட்டினாலும் கவலை இல்லை. ஆனால் இந்த பெரிய ஒரு அன்பான உறவை இழந்த இந்த சீஷர்கள் எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ நமக்காக இத்தனை வருஷமாய் நம்மோடு கூட இருந்தாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை ஆறுதல் படுத்தியிருப்பார் முதல்ல. அல்லேலூயா. நான் இந்த மாதிரி போகிறேன், வேதத்தில் நல்ல டீட்டெயிலாக இல்லைனாலும்
கண்டிப்பாக சொல்லியிருப்பார், நான் இது மாதிரி போகிறேன், நீங்கள் எல்லாரும் என்னோட கூட வருவீங்க, உங்களை நான் என்னோட கூட உட்கார வச்சுக்குவேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து போனதுனால தான் இந்த சீஷர்கள் எழும்பி கர்த்தருக்காக என்ன செய்தார்கள்? கிரியை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால சீஷர்கள் எப்படி சந்தோஷமாய் அவர் அனுப்பி வைத்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததை இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். அது ஆசீர்வாதமாக அவரோட வாழ்க்கையில் இருந்தது. நம்மை கொண்டு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். வேதத்தில் ஒரு 2 கேரக்டரை எடுத்து நான் சிம்பிளாக முடித்து அனுப்ப உங்களை விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவதாக ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், தெரியாத சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். தெரிஞ்ச சப்ஜெக்டில் தெரியாத விளக்கம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4 காரியம் இருக்கு அந்த 2ஆம் வசனத்தில். உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். 2வது உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த அயனம்பகத்தில் இருக்கிற நம்மளை இந்த அம்பத்தூரில் போய் கேட்டால் இருக்காது தெரியுமா? 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 எப்படி தெரியும்? தெரியாது. நம்மளை இந்த எல்லையை விட்டுட்டு ஐசிஎஃப் காலனிக்குள்ளே போய் நுழைஞ்சு பாருங்களேன், 1-2 பேர் முகத்தை தெரியும். எல்லாருக்கும் தெரியும்? தெரியாது. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் அவர் தலைவர். அல்லேலூயா. அவர் உலக பிரகாரமான நம்மளெல்லாம் வழி நடத்துகிற ஒரு தலைவர். இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின்னா இந்த தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க எல்லாருக்குமே என்ன செய்யும்? தெரியும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட என்னது? பதவி. அந்த பதவி, அந்த அந்தஸ்து அவரை உலகம் முழுவதும் தெரிய வைக்குது. அப்படி தான் ஆபிரகாமை உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஆபிரகாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது பெருமை தானங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதுமில்லாத சொல்ல விக்கிரக ஆராதனையிலிருந்து கடந்து வந்த அந்த ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டு, நீ விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் இருக்கிற உன் ஜனம், உன் இனம், உன் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்போ தான் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வாதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயினார். இது சரியான சத்தியங்க. நம்ம விட வேண்டியதை விட்டாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கண்டிஷனோட கூட கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். அவன் விட்டு வந்தான், ஆசீர்வாதமாய் மாறினான். அல்லேலூயா. அவனை குறித்து அவனுடைய எஜமான் சொல்லுகிறான், அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். 24 வாசிக்கும்போது 24 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குதுங்க. அவனுடைய வேலைக்காரன் எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாய் போகும்போது பெண் தேடுகிற வீட்டில் போய் அவர் எஜமானை குறித்து ஒரே வார்த்தை சொல்லுகிறார், என் எஜமானை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க. அவர் சீமானா இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்க சீமான் இல்லை, இந்த சீமான் வேற. அந்த லொலோல சீமான் இல்லை, இந்த சீமான் வேற. சீமானா இருக்க, கிரேட்டாக இருக்கிறார். அது இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. அப்போது சீமானா இருக்கிறார். ஒரு நன்மை குறையப்படலை அவருக்கு. ஆடு மாடு இருக்குது, மிருக ஜீவன்கள் இருக்குது, நிலப்புலங்கள் இருக்குது, சகல ஆசீர்வாதமும் இருக்குது.
அவருக்கு இல்லைன்னு இருந்த புத்திர சந்தானமும் இப்போ இருக்கு. அதனால ஒரு நன்மையும் குறையப்படலை. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் என் எஜமானுக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு பெண்ணு கொடுக்கணும். நம்ம போய் இன்றைக்கெல்லாம் பெண் கேட்க போகிறோம், பையனை வச்சுருக்குறோம், பெண் கேட்க போகிறோம். நானே சொல்லுவேன், நல்ல ஒரு மெத்த வீடாக பாருங்கள். ஏன்னா போய் தங்குறது ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் வசதியாக தங்கி வரணும். இப்போ ஓலை வீட்டில் இருக்கிறதுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் எங்கள் சிஸ்டர்னு கேட்காதீங்க. அவங்க தகுதிக்கு அவங்க தேடிக்கிறது நல்லது. அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி என்னென்னத்தையோ தேடுகிறோம். ஆனால் இந்த எலியேசர் ரெபெக்காளை போய் அதை கொடுத்து நான் ஒரு செய்தி கொடுக்கணுன்னு இருக்கிறேன். நிறைய பேர் என்னை திட்டிடுவீங்க. ஆனால் ரெபெக்காளை பெண் கேட்க போகும்போது இந்த எலியேசர் ரெபெக்காளுக்கு என்னென்ன போட்டாரான்னு தெரியுமா? 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, இவதான் பெண்ணுன்னு மனசுக்குள்ளே தான் நினச்சாரு. அப்புறம் தான் கேட்குறாரு, நீ யாருடைய வீட்டு பொண்ணுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. போனோன்னே அவள் செஞ்ச அந்த உபகாரம், அவள் செய்த அந்த செயல், அவள் செய்த அந்த கிரியை அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் வார்த்து தண்ணீரை கொடுத்து தேவையை பூர்த்தி செய்த அந்த உபகாரத்தை பார்த்தார். அவளுடைய செல்வத்தையோ அவளுடைய அந்தஸ்தையோ எதையும் அவர் பார்க்கல. இவள் கொண்டு வந்த அத்தனை காரியத்தையும் அந்த மகளுக்கு கொடுத்து, யார் விட்டு மகள்னு கேட்குறாரு. அப்போது அந்த நாட்களில் எங்கள் ஊரில் நடந்தது, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பெண் கேட்டு வந்தாங்கன்னா, பெண்ணை பிடிச்சிருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு காதுக்கு தோடு போடுவாங்க. எங்கள் ஊரில் நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். காதுக்கு கண்டிப்பாக தோடு கொடுப்பாங்க, காலுக்கு கொலுசு வாங்கி கொடுப்பாங்க, மோதிரம் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சின்ன செயின் வாங்கி கொடுப்பாங்க. யார் வீட்டில் இருந்து? மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு நாள் நினச்சாங்க போல் இந்த சிட்டியில் இருக்கவங்களாம், ஏன்டா நம்ம போய் கொடுத்து வாங்கணும், அவங்கள்ட்டேருந்து என்ன செஞ்சிடலாம், புட்டுங்கிறது ஆதாயம்னு புட்டுங்களான்னு சொல்லிட்டு இப்போ உள்டாவாக நடந்துகிட்ருக்கு. எத்தனை தற்கொலைகள் நடக்குது தேசத்தில். இந்த வரதட்சணை 200 சவரம் 300 சவரம் நினச்சே பார்க்க முடியல. இன்றைக்கி விற்கிற கணக்குக்கு பார்த்தா எத்தனை கோடிகள் போகுமோ தெரியல. அதுவும் திருப்தி இல்லை, மனிதனுக்கு திருப்தி இல்லை. நான்லாம் இவ்வளோ நாள் சும்மாவே இருக்கிறேனுங்க, எனக்கு அந்த நகை மேலே ஆசையே வரலையேங்க. எப்படிங்க? எனக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிஷ்டையில் நான் உண்மையாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பம், நான் கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்த பிள்ளைகள்லாம் ஒரு சின்ன செயினும் ஒரு சின்னோண்டு காதில் சடுக்குன்னு போட்டதுன்னா உங்கள் இயேசு சாமி கோச்சுக்கு வரானுங்களாம் கேட்டிருக்குறாங்க. என்ன அவரு கோச்சுக்க மாட்டார், ஏனோ எனக்கு தெரியல, அது நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் தலையில் பூ வச்சதே இல்லை. எனக்கு ஆசை இருக்காதா? இருக்காது. பொம்பளையாக பிறந்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முறை நான் பிரதிஷ்டை பண்ணினேன். அந்த பிரதிஷ்டையிலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. நான் இது வரைக்கும் கர்த்தருக்காய் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டேன். இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சகோதரிங்க நீங்கள் போட்டிருந்தவங்கெல்லாம் கழட்டி இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நகையை குறித்துலாம் பேசுனேன்னா சண்டைக்கு வந்துடாதீங்க. நீங்கள் போட்டாலும் கர்த்தருக்கு, போடாலும் கர்த்தருக்கு, கர்த்தருக்கும் உங்களுக்கும், எனக்கு இல்லை. ஆனால் நான் பிரதிஷ்டையில் கடைசி வரைக்கும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக இருந்து கடந்து போவேன். நான் உண்மையை சொல்கிறேன். என் தலையில் நான் பூ கூட வைக்கல, நான் செத்தாலும் என் பெட்டி மேலே பூ வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பிரதிஷ்டையில் நான் உண்மையாக இருக்கணும்னு. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என் வாழ்க்கையில். இதெல்லாம் உலக பிரகாரமான மேன்மை. இந்த மேன்மையை நான் விரும்பலை. என் தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டதுனால நிச்சயமாக ஒரு பரலோக மேன்மை எனக்கு இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த மேன்மைக்காக தான் நீங்களும் நானும் ஓடணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு எலியேசர் அந்த ரெபெக்காளுக்கு தன்னிடத்தில் கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை இந்த மகளை கெட்டு கொண்டு வந்தான். அவள் ஆசீர்வாதமாய் தான் மாறினா. ஆனால் அவளோட குறித்து அடுத்த சப்ஜெக்ட் நான் அங்கே தான் வரப்போகிறேன். கர்த்தர் பாருங்க, அந்த எஜமானை ஆசீர்வதித்ததுனால என் வீட்டிலிருந்து செல்வத்தை கொடுத்து அந்த மகளை நான் என்ன செய்வேன், எனக்காக
கொண்டு வருவேன்னு சொல்லி எஜமான் வீட்டிலிருந்து கொண்டு போய் ஆசீர்வாதத்தை கொடுத்து பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து அந்த மகளை மீட்டு எடுத்து கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கார். எத்தனை பேர் இன்றைக்கு துணிவோம்? ஒரு ஆள் கூட துணிய மாட்டோம். நான் கொடுத்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன், அங்கேருந்து ஒரு குண்டுமணி கூட வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஏனென்றால் உலகம் ரொம்ப மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆவிக்குரிய குடும்பத்திலையும் மாறி போயிடுச்சு. அப்போது விசுவாசிகள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில், இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர், எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். எலியேசர் போய் சொல்லுகிறான், எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க இல்லையா? அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? வீடு வாசலாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவோமா இல்லையா? போய் முதல்ல வீட்டை பார்ப்போம், வசதியை பார்ப்போம், இடத்த பார்ப்போம், சூழ்நிலையை பார்ப்போம், அந்த குடும்ப நிலைமைகளை பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொடுக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் எலியேசர் போய் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்காருங்கிற வார்த்தையை அந்த ரெபேக்காள் குடும்பம் நம்பினது. அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவளாய் அந்த ரெபேக்காள் மாறி போனாள். பின்னாட்களில் கேத்தூராள் என்கிறவளை கூட ஆபிரகாம் திருமணம் பண்ணியிருந்தார். அந்த ஆகாரை கூட அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சிருந்தார்? திருமணம் பண்ணியிருந்தார். ஆனால் சுதந்திர பாகமாய் தனக்கு இருந்த உண்டான அத்தனையும் ஈசாக்குக்கு தான் ஆபிரகாம் கொடுத்தார். அவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுத்தாரு? கொஞ்சம் பொருட்களை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். ஈசாக்கோட கூட இருந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஈசாக்குக்கு தான் ஆபிரகாம் தன்னுடைய சுதந்திர பாகமாக இருந்த அத்தனை சொத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதனால தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் நம்ம சந்ததிக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் ஈசாக்கு சுதந்திர வீதத்தில் வந்தவன். அவன் சுதந்திர பாகமான பிள்ளை. அந்த சுதந்திரமான பிள்ளையின் சந்ததியில் வந்த நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிற வார்த்தையை தேவன் கனம் பண்ணினார். அந்த மகள் குடும்பத்தார், ரெபேக்காள் குடும்பத்தார் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த மகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவள் வந்து கோடா கோடியாய் அவர்கள் ஆசீர்வதித்து பெருகுவாயாக என்று சொன்ன வார்த்தை அவள் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் துரிதமாய் முடிக்கணும்னு விரும்புகிறேன். ரெண்டாவதாக ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கலாம். ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஏற்கனவே இதை வாக்குத்தத்தமாய் நம்முடைய சபைக்கு அன்றைக்கு நான் சொன்னேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்கு கிட்ட தேவன் சொல்றார், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கு வாழ்கிற, அந்த ஆபிரகாம் மரித்து போனார், அவர் மனைவி மரித்து போனார்கள். ஈசாக்கு வாழ்கிற நாட்களில் பெலிஸ்தர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு பஞ்சம் திரும்ப வருகிறது. ஐயோ, அவன் பஞ்சம் வந்துருச்சேன்னு திரும்ப எகிப்துக்கு போக அவன் முயற்சி செய்யும்போது தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பன் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்க. ஈசாக்கு தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை உள்ளே கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த வார்த்தையை நாம் திரும்ப வாசிக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், இந்த கடற்கரை மணலத்தனையாக தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்துதான் உன் சாதிகள் இந்த தேசம் முழுவதும் பரம்பி இருக்குன்னு சொன்ன வார்த்தையை ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்தும்படியாக உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை உன்னிடத்தில் நான் நிறைவேற்றுவேன். அதனால நீ அங்க போகாதன்னு சொன்னதுனால அவன் கேரார் என்கிற தேசத்திலேயே வாழ்ந்தான். அப்படி அவன் கேரார் என்கிற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க வசனம் வாசிக்கிறோம், 26 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ரொம்ப சிம்பிளான வார்த்தைங்க அது. ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், பஞ்சம் இருந்த மத்தியில், வறுமை இருந்த மத்தியில், அங்கே தாழ்ச்சி இருந்த சூழ்நிலையில் அவன் அந்த விதையை விதைத்தான். எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு நினச்சி 2 விறகு பொறுக்கிறேன்னு சொன்னால விதவை, நானும் என் மகனும் இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் சுட்டு சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், செத்து போகிறோன்னு தான் சொன்னான். உயிர் வாழ போகிறோன்னு சொல்ல. ஏன்னா அடுத்த நிலைமை அங்கே இல்லை, அவ்வளோ கொடிதான பஞ்சம். அப்போது அந்த சூழ்நிலையை போல ஈசாக்கின் நாட்களிலும் கொடிய பஞ்சம் வந்தபோது அவன் தன்னிடத்திலிருந்த கொஞ்ச விதையை எடுத்து போய் அந்த தேசத்தில் என்ன செய்தான், விதைத்தான். அதை தான் தேவன் 100 பெருக பண்ணினார். நம்மள்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதை கர்த்தருக்காக ஜெபித்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக 100 ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். சிம்பிளாக அந்த வசனத்தை வாசிச்சுட்டு போகாதீங்க. அதுக்கு முந்தின இருக்கிற பகுதியை நீங்கள் நல்லா ஆழமாக வாசித்தாதான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் தியானிக்க முடியும். அது மாத்திரல்ல, இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்தான் என்பதை அந்த வேதம் நமக்கு நல்ல தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 26ஆம் அதிகாரத்திலே நான் சில 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 26 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. முதலாவது அவனுக்கு என்ன வந்தது, அவனை பார்த்து பொறாமை. பொறாமைன்னு என்னது? ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆனால் ஈசாக்கு ஏன் பொறாமை கொண்டாங்கன்னா, இந்த ஊரில் பஞ்சம், நம்ம விதைச்சதெல்லாம் முழுசாக விளையில. ஆனால் அந்த ஈசாக்கு வந்து விதைச்சான், அவன் எவ்வளோ எடுத்தான், அப்படியே போட்டதை போல் அவன் 100 மடங்கு அறுத்துட்டானே. இப்போ நம்மளை விட அவன் என்ன ஆகிட்டான், இப்போ பணக்காரனாயிட்டான், அவன் ஐஸ்வர்ய சம்பனர் ஆயிட்டான், அவன்கிட்ட எல்லா செல்வங்களும் பெருகிருச்சுன்னு அந்த கேரார் தேசத்தில் இருக்க மக்கள் அவன் மேல் முதலாவது என்ன செய்தார்கள், பொறாமை கொண்டார்கள். 2வது 15ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால நிரப்பிட்டாங்க. கிணறு வெட்டி வச்சான், அந்த கிணறு எல்லாத்தையும் திரும்ப மண் போட்டு மூடுறான். நம்ம கவர்மெண்ட் வேலை கூட அப்படி தான் நடக்கும். ஒருத்தன் வெட்டிக்கிட்டே போவான், ஒருத்தன் பின்னாடி சொல்லுவான் எங்களை மண் மூட சொன்னாங்க, நான் அந்த பைப்பு கூட உள்ளே போட்டிருக்க மாட்டான். யோ பைப்பு இன்னும் போடலையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கான்ட்ராக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூடுற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னும் பைப்பு போடலையே, உன் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, என் டைம் வந்துருச்சு, நான் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு. நீ குழியை தோண்டின, நான் மூடுறேங்குவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் இவன் தோண்டி வைக்க அந்த கிணறுகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், எதிரிகள் மூடிக்கிட்டே. 3வதாக 16ஆம் வசனத்தின் பின்பகுதி, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானான். பலத்து போயிட்டப்பா நீ, ஒருவேளை குண்டாயிருப்பானோ, குண்டாவும் ஆயிருப்பான், ஆவிக்குரிய குண்டும் ஆயிருப்பான். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? கிழிஞ்ச புடவை கட்டிக்கிட்டே கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டே இருந்தவா தெரியும்? இல்லை. அவன் நல்ல வஸ்திரங்களை உடுப்பான். இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிரங்கள் நல்லா காரு பங்களா வசதிகள், அவன் போக்குவரத்து, அவனுடைய சாப்பாடு, இதெல்லாம் பார்த்தா என்ன செய்வான், அவன் நல்ல நிலைமையில் இருக்கிறான். கண்டுபிடிப்போமா இல்லையா? யார் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கார் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு எல்லோரும் நினச்சி பாருங்களேன். சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இடமே இல்லையே, நாங்கள் எங்கே கார் நிறுத்துறதுன்னு நினச்சிக்கங்க. கர்த்தர் உங்களை கார் நிறுத்த வைக்கக்கூடிய வசதியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டார், நிறுத்துவார். நம்மளுடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசிகள்கிட்ட இருக்கிற பலகீனமே என்னன்னா, எனக்கு எங்கே வரப்போகுது, நம்மளை என்ன செய்கிறோம், தாழ்த்தி கொள்ளுகிறோம்.
அப்படி இல்லை. உலகத்தாலாம் வாழும்போது நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய மனுஷனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கி வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிற உம்முடைய நாமத்தில் நான் கேட்குற என்னையும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. சரியான ஜெபம் தானே? நீங்கள் இனிமேல் ஜெபம் பண்ணுவீங்களா? சிஸ்டர், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு, என் வீட்டு வாசல் ஏன் வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் கார் வச்சுக்கக்கூடாதா? கார் வச்சுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கார் வச்சுக்கலாம். ஆமென். கர்த்தர் நான் சொல்கிற அந்த வார்த்தை நான் மறைந்தாலும் மாறாது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது என்னை நினச்சிக்கோங்க. ஆண்டவர் அதுக்காக நான் சீக்கிரம் போயிடணும்னு இல்லை. எவ்வளோ காலமானாலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலத்து போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, அவன் பலத்தவனாக இருக்கிறான். அதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் கோபமும் எரிச்சலும் அதிகமாக வருது. அடுத்ததாக அவனை பார்க்கும்போது 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவனோடு வாக்குவாதம் பண்ணினார். வாக்குவாதம்னா என்னது? சண்டை. எல்லாத்தையும் தூத்து போட்டுட்டது பத்திரம் பத்தாதுன்னு அவன் கூட மல்லுக்கு நிற்கிறாங்க, சண்டை போட நிற்கிறாங்க. அவன் ஒத்த ஆளுங்க. அந்த ஊரார் முழுவதும் சேர்ந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான் நினச்சி பாருங்களேன். இந்த சம்பவத்தோட கூட எங்களுடைய வாழ்க்கையை கூட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நான் இந்த செய்தி எடுக்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் ஒத்தாலுப்பா அந்த ஊரில் வந்து, இந்த ஊரில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, எங்களை காப்பாற்ற ஆண்டவரே. பாஸ்டர் மேலோட்டமாக சொன்னார். ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த சம்பவத்தை நினச்சேன்னா கண்ணீர் வந்துடும் எனக்கு. நம்முடைய சகோதரன் கிறிஸ்தாஸ் பாஸ்டர் அன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டார். நம்ம மார்க்கையா வீட்டுக்கும் சம்பந்தி இருக்காங்க. அந்த இடத்துல சர்ச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போய் கேட்டு, அந்த இடத்துல கொம்பு ஓலை எல்லாம் வந்துருச்சு. பாஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டார், நான் வீட்டில் இருந்தேன். ஒரு 11:30 மணி இருக்கும். அப்படி ஓடி வந்தார் அந்த சகோதரன். ஓடி வந்துட்டோமா, நான் போய் கம்பு வச்சு நட்டோம்மா, வேலையாட்களை வச்சு. கம்பை என்ன செஞ்சிட்டாங்க, வந்து பிடுங்கி போட்டுட்டாங்கம்மா. சண்டைக்கு வராங்கம்மா, என்ன செய்கிறதுன்னு தெரிலம்மா. நான் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கம்மாங்கிற. நான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே பாஸ்டர் உடனே வந்துட்டார். சரி, ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுருங்கன்ட்டார். அந்த கொம்பு நட்டதை பிடுங்கினது யார் தெரியுமா? விசுவாசிங்க தான். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஒரு ஊழியம் வளரணுங்கிறத நான் இன்னைக்கு வரைக்கும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். விட்டு வந்தாலும் பரவாயில்ல, அது நாங்கள் போட்ட விதை அந்த இடத்துல அது முளைத்து தழைக்கணும்னு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அது என்னைக்கு அந்த கம்பெல்லாம் யார் பிடுங்குனாங்களோ அவங்களாம் அங்கே இல்லை. இப்போ அல்லேலூயா. கர்த்தர் என்னை கிருபையாக இங்கே நிற்க வச்சுருக்கிறாரு. இந்த என் கம்பை யாரெல்லாம் பிடுங்குனாங்களோ அவங்க அங்கே இல்லை, அங்கே இல்லை. இது தாங்க கர்த்தர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. கம்பை பிடுங்கி போட்டுட்டு பயங்கர சண்டை. அந்த மனுஷன் தவிச்சாரு பாருங்க. என்கிட்ட வந்து அவர் நாக்கில் தண்ணியே இல்லை. ஆனால் உட்காருங்க, எனக்கு தண்ணி குடிங்க, எனக்கு தண்ணி குடிக்க வச்சு, பரவாயில்ல விட்டுடுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நம்ம விட்டுடுவோன்னு. இது எத்தனாவது சர்ச்சு தெரியுமா? அங்கே ஒரு சர்ச்சு கட்டி ஆராதனை செஞ்சோம். அதுக்கப்புறம் ஐயா ராஜாமணியோட தகப்பனார் மனமோந்து அந்த இடத்த நமக்கு கொடுத்தார். அந்த குடும்பத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த இடத்துல சர்ச்சு கட்டி நடத்தணும். அப்புறம் நீங்கள் வந்து எத்தனை சர்ச்சு கட்டுறது? இனி ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம் பின்னாடி. முதல்ல காடப்பூனையில் சர்ச்சை ஆரம்பித்தோம். அவங்களாம் ஆரம்பித்தாங்க, நாங்கள் வந்து சேர்ந்தோம், நாங்கள் ஆரம்பிக்கல. அந்த ஊழியம் எப்படி கடந்து வந்திருக்குதுன்னு நினச்சி ஒரு புத்தகமே எழுதலாம் போல். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? அனுபவிச்சா தான் தெரியும் அதோட வேதனை எவ்வளோன்னு. ஒரு ஆலயத்துக்கு போய் கொம்பு நடும்போது கொம்பை பிடுங்கி போட்டுற அளவுக்கு விசுவாசிகள் உற்சாகமாக இருந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் யோசித்து பார்க்குறேன், தெரியல. எங்களை அனுப்பினர்கிட்ட போய் பாஸ்டர் சொல்கிறாரு, அது நீங்களாச்சு அவங்களாச்சு பார்த்துக்கங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டார். அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன்ட்டையும் போய் நிற்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு மனுஷன்ட்டையும் போய் நிற்கக்கூடாது. என்னுடைய சகோதரன் ஊழியக்காரனாக இருந்தார். அவருடைய சகோதரர்கள்லாம் இன்றைக்கி அங்கே தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு மனுஷன் கூட எங்களை ஆறுதல் படுத்தலை. என்னுடைய சகோதரன் வந்திருந்தார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நீங்களாச்சும் உங்கள் பாஸ்டர் ஆச்சு நீங்கள் செஞ்சுக்கங்கன்ட்டு போயிட்டார். அவர் நினச்சிருந்தா நான் இருக்கம்மா நீ பயப்படாதன்னு சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா?
சொல்லலை, எனக்கு சொல்லலை. ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன். கண்ணீர் வடித்தோம். ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரிலப்பா, நான் வெட்கப்பட்டுறக்கூடாதப்பா. இந்த ஊழியத்துக்கு கொடுக்க வேணுது வரும்போது இந்த யாத்திராக 34:10 கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு நான் செபிக்கும் போது தான் கர்த்தர் இந்த 60ஆம் அதிகாரம் ஏசாயாவில் அந்த சகோதரன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை, உன்னை வெட்கப்படுத்தின யாவர்களும் உன் காலடியில் வந்து பணிந்து குனிவார்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தனார். உன்னை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன்னார், செய்தார். ஆனால் நான் அதிலெல்லாம் திருப்தி ஆகலை. ஆண்டவரே அவர்களுக்கு உணர்வை தாரும், ரட்சிப்பை தாரும். இன்றைக்கி எல்லார்ட்டையுமே பேசுகிறோம், யாருமே எனக்கு விரோதியே கிடையாது, எல்லார்ட்டையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு கடந்து வந்த நாட்களில் இந்த ஈசாக்கு எப்படி கடந்து வந்தானோ அப்படியே எங்களுடைய சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. அவன் கிணறு தோண்டும் போது இவன் தூர்த்து போட்டானா எப்படி இருக்கும்? ஒரு ஆலயத்தை கட்ட கொம்பு ஊனும்போது அதை பிடுங்கி போட்டால் எப்படி இருக்கும்? அந்த கண்டிஷனில் தான் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் 94 ஜெபாவை 6 மாத குழந்தையோடு தான் அந்த காடைப்பண்ணைக்கு தூக்கிட்டு வந்தேன். அன்னையிலிருந்து இருக்கக்கூடிய விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு வந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க. கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் நினைத்தவன் தகப்பன் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்தார். அந்த தூத்து போட்டவர்களே வந்தாங்க. வந்துட்டு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பாருங்க, 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆமே அப்படின்னு சொல்லி அவனோடு கூட வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக கடந்து வந்தார்கள். இவன் அவனுக்கு நல்ல விருந்து பண்ணுனா, அவங்கள நல்ல சாப்பாடு கொடுத்து சமாதான உடன்படிக்கை பண்ணி அனுப்பிவிட்டான். இன்றைக்கும் எல்லாரு கூட சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் யாரையும் வெறுக்கவே இல்லை, எல்லாரையும் மனதார நேசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அறியாமல் செய்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாருன்னு அறியாமல் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அதெல்லாம் நடந்ததுனால தான் இப்படி விடுதலையோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் ரொம்ப வேதனையும் கண்ணீரும் கவலையுமா இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுன்னு தான் நானே அனுமதிக்கிற காரியத்தை நீ அதுக்காக சோர்ந்து போகாதன்னாரு. அதனால் நான் சோர்ந்து போகாமல் அதுக்கப்புறம் அநேக காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஒரு சொத்தை கூட வாங்கினேன், நாங்கள் எந்த சொத்தையும் வாங்கவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், நான் எவ்வளோ வருமானம் வந்தாலும் இந்த ஆலயத்தில் எடுத்துகிட்டு உண்டு அது எல்லாவற்றையும் போட உதவி செய்தார். எனக்கு ஒரு முகப்பேரில் ஒரு வீடு வாடகைக்கு கூட விட்டுருக்குறோம். அந்த வாடகைக்கு வர காசை கூட நான் எடுத்துகிட்டு வந்து இந்த சபையின் தேவைக்காக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அல்லேலூயா. நான் என் சொந்த காரியத்துக்கு ஒரு நயா பைசா கூட நான் எடுத்துக்கவே இல்லை. அது நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சபைக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? எப்படியாவது வெட்கப்பட்ட தேசத்திலே என் தலையை கர்த்தர் என்ன செய்யணும்? நிமிர வைக்கணும். இது ஆகாது என்று கல்லின தள்ளா இருந்தாலும் அந்த கல்லை மூளைக்கல்லாய் தேவன் மாற்றணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக தான் இப்பொழுது இந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று இவ்வளோ பிரயாசம். அதுக்கு எவ்வளோ லட்சங்கள் செலவாகும்னே தெரியாது. அந்த மேஸ்திரி பேஸுக்கே எத்தனை லட்சத்தில் எடுத்துகிட்டு வந்து விடுவாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், 20 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ண வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிற, நாங்கள் சொல்கிற கணக்கும் அவர் சொல்கிற கணக்கும் அவ்வளோ ஆழமாக போயிட்டுருக்குது. அல்லேலூயா. இப்படி தான் சர்ச்சை கட்டணும்னு நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு அதை செயல்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பேஸை எப்படி ஸ்ட்ராங்காக போடுறோமோ அப்படி தான் மேலே கொண்டு போக முடியும். அதனால் பேஸில் நம்ம எவ்வளோ தூரம் அதை சரியாய் செய்யணுமோ செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால் ஈசாக்கை அவர்கள் வெறுத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் தூர்த்து போட்டார்கள். அவன் இந்த ஊரை விட்டு ஓடி போகணுன்னு துரத்துனாங்க. அவன் கேராரில் குடியிருந்தவன் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து கேராருடைய பள்ளத்தாக்கில் போய் குடியிருந்தான். அங்கே தான் தேடி போய், நான் உங்களை துரத்தி விட்டது உண்மைதான், நான் உங்களை கஷ்டப்படுத்தினது உண்மைதான்,
ஆனால் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். அது தாங்க கர்த்தரின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்போது இந்த ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இப்படி வெளியே கொண்டு வந்திருக்கார். அதனால் நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கூட்டி தந்து அந்த நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அதை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த சபைக்காக நீங்கள் இன்னும் தோள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை, தசம்பாங்களை நீங்கள் கொடுக்குறீங்க, உற்சாகமாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. கர்த்தருக்காக தாங்குங்க. நீங்கள் இங்கே விதைக்கிற விதை முளைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு விதையை போட்டால் அது கனியாக மாறி பல விதத்தில் கிளைகளை கொடுக்கும். நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் கொஞ்சம் தானே சம்பாதிச்சேன், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன் தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், அது கர்த்தரின் ஆசீர்வாதம். அது உங்களுக்கும் எனக்கும் உண்டாகட்டும். நாம் எல்லாரும் எழுந்துக்கலாம். நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கடந்து போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், என்னையும் ஆசீர்வதி ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்கலாம். சிறு பிள்ளைய கூட கேளுங்க, என்னையும் ஆசீர்வதி ஆண்டவரே, எனக்கும் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நான் மாறணும் ஆண்டவரே. ஈசாக்கு பகைவர்களால் நொறுக்கப்பட்டான். ஈசாக்கு பகைவர்கள் இருக்கிற தேசத்தில் வெட்கப்படுற சூழ்நிலை வந்தது. ஈசாக்குக்கு பொறாமை எரிச்சலும் கொண்டவர்களாய் அநேகர் மாறி போனார்கள். ஒரே ஒரு மனிதன் ஈசாக்கு, அவன் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஊரே எதிர்த்து வந்தது, ஆண்டவரை பிடித்து கொண்டான். கர்த்தர் அந்த நாளிலிருந்து அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். 100 மடங்கான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனை பார்த்து அநேகர் சமாதான உடன்படிக்கைக்கு வரும்படி, அவனை எதிர்த்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், அவன் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டவர்கள் எல்லாரும் அவனோடு கடந்து வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். இன்றைக்கு எல்ஷடாய் சபையின் விசுவாசியே, சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பான மக்களே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்களை எதிர்த்தவர்களும், உங்களை பொறாமை கொண்டு இவர்கள் வீணாய் போக வேண்டும் என்று எண்ணினவர்களும் உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் ஒரு பலத்த கிரியை உங்கள் குடும்பங்களில் செய்வாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் இன்னும் அதிகமாய் ருசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை எல்லாரையும் அது கருத்தில் வைக்கிறப்பா. நாங்கள் விரும்புகிறதுக்கு மேலாக நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே. இத்தனை நீதிமான்கள் விரும்புகிறோம். அவருடைய கையின் கிரிகளை ஆசீர்வதியப்பா. இந்த புதிய வருஷத்துல அவருடைய கையின் கிரிகள் பல மடங்காய், 1000 மடங்காய் பெருகட்டும் ஆண்டவரே. அவர்கள் என்ன தொழில் பண்ணினாலும் அந்த தொழில் 1000 மடங்காய் மீதன் போகட்டாயா. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதியான துணுக்கியை அவர்கள் எடுக்கட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாதப்பா. எந்தெந்த காரியத்துல அவர்கள் சிக்குண்டு கடந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து அவர்களை தூக்கி விடுவீராக. அந்த நிர்வாகத்தை தருவீராக, பலத்தை தருவீராக, அவருடைய தேவையை சந்திப்பீராக. வரும் நாட்களில கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வந்தேன் என்று உம நாமத்தை துதிக்கத்தக்கதாக கர்த்தரின் ஜனங்களை ஆசீர்வதியும் ஐயா. இருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும், பெரியோரையும், வாலிபரையும், கன்னியரையும், முதியோரையும் ஆசீர்வதிப்பீராக. வீண் விரைய தண்ட செலவுகள் அவருடைய குடும்பங்களை தேடாதபடிக்கு, தொடராதபடிக்கு காத்துக்கொள்ளும். சத்துருவின் பிடியிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மீட்டுக் கொள்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களை எங்களுக்கு தாரும். இந்த எல்லைகள் முழுவதும், இந்த மேலாயினமாக்கம் முழுவதும் எங்களுக்கு சொந்தமாவதாக.
இந்த வருஷத்துல எங்கள் தரிசனம் விரிவாகட்டும், எங்களுடைய பார்வை விரிவாகட்டும், எங்களுடைய ஊழியம் விரிவாகட்டும். கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வீராக. வந்த மக்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.